சொன்னாங்க, அவர் கொங்கு நாட்டு சிங்கம் தான், ஆனா சிங்கத்துக்கு வயசாயிருச்சு அப்படின்னாங்க. ஆனா நான் சொல்றேன், எப்ப தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு 20 வயசு கம்மியாயிருச்சு. வயசு உடம்புல இல்ல, மனசுல தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்து கூட இருக்கிறப்ப கண்டிப்பா யாரா இருந்தாலும் 10-15 வயசு குறைஞ்சிரும். நம்ம பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் எப்பயுமே இளைஞர் இருக்கிறதுக்கு காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. எப்பவுமே இந்த மாதிரி இளைஞர்களோட இருக்கிறதுனால சிரிச்சு சிரிச்சு அவர் உண்மையாவே இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட கரியர்ல நான் முறையா பெருமைப்பட்ட விஷயம் எப்படின்னா, நான் +2ல மெடிசன் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு படிச்சு 1997ஆம் ஆண்டு நான் MBBS சீட் கிடைச்சது. அது மட்டும் இல்ல, மாநிலத்திலே 2வது இடம் கிடைச்சது. அதுதான் நான் முறையா ரொம்ப நான் பெருமைப்பட்ட விஷயம். அடுத்து 2வது நான் பெருமைப்பட்ட விஷயம் என்னன்னா, UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பல லட்சம் பேர் எழுதக்கூடிய அந்த எக்ஸாம்ல தேர்வாகி இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் ஒரு அதிகாரியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்ப நான் பெருமைப்பட்டேன். ஆனா அதை விட நான் எப்ப பெருமைப்பட்டேன்னா, தமிழக வெற்றி கழகத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து ஒரு நிர்வாகி ஆகி தலைவர் அவர்கள் கூட இருக்கிறப்ப நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டேன். நீங்க கேட்கலாம், அப்படி பெருமைப்படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், தமிழக வெற்றி கழகம் அப்படி என்ன சாதிச்சது நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 75 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இருந்தது. இன்னொரு பக்கம் 50 வருட பாரம்பரியமிக்க ஒரு கட்சி இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த கட்சி மீறி வர முடியுமா? இந்த கட்சிக்கு தான் ஆள்பலம், படைபலம், பணபலம்லாம் இருக்கு, இதை தாண்டி யாரும் வர முடியாது, அப்படியே வந்தாலும் ஒரு 5% 8% தாண்ட முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா கட்சி தொடங்கி 2 வருஷத்துல, 2 வருஷம் கூட ஆகல, 2 வருஷத்துக்குள்ள இன்றைக்கு தமிழகத்தோட முதன்மை அரசியல் சக்தியாக விளங்குதுன்னா இது சாதனை இல்லையா? சத்தியமா சொல்றேன், இதுதான் உலக சாதனை. அடுத்து 2026ல நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் நம் ஆட்சி அமையும் பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உலகின் 8வது அதிசயமாக நம் தமிழக வெற்றி கழகம் அமையும். 1,25,00,000